ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MC25201 UI அண்ட் UX டிசைன் MCA இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ யூனிட் ஒன்ல பார்ட் ஏ பொறுத்தவரை ஒன் வேர்ட்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு புது பேட்டர்ல இருக்கிறனால நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அடிஷனலாக படிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இதை கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிருங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டைம் தான் புதுசாக அந்த MCQ மாடலில் கேட்கறனால ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அடிஷனலாகவும் நீங்கள் படிக்கிறப்ப கொஸ்டின் ஆன்சரோட சேர்த்து கவர் பண்ணிருங்க. மோஸ்ட்லி ஈஸியாக தான் கேட்பாங்க. MCQ மாடல்னால உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது இந்த பிரெயின் ஸ்டாமிங் என்னன்னு பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். கேம் ஸ்டாமிங்கும் முக்கியம். இது ரெண்டையுமே தனித்தனியாக தான் கேட்பாங்க. சம்டைம்ஸ் இது பிகோஸ்ல வந்துச்சுன்னா இது உங்களுக்கு 3 மார்க்ல வராது. UI அண்ட் UX டிசைனோட பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் பெனிஃபிட்ஸ் கான்செப்ட் நிறைய படிச்சு வச்சுக்கணும். அதில் UI அண்ட் UX டிசைன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த பிரெயின் ஸ்டாமிங் ஒரு கொஸ்டின், அதுபோக இந்த UI அண்ட் UX டிசைன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா 2 கொஸ்டின் மோஸ்ட்லி இந்த யூனிட்ல கவர் ஆயிரும். இருந்தாலும் அந்த ரெட் கலர்ல கொடுத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்ட் பி. இதில் வந்து இந்த கோர் ஸ்டேஜஸ் மட்டும் படிச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஸோ இருந்தாலும் அடிஷனலாக படிச்சுக்கோங்க. அந்த கோர் ஸ்டேஜஸ் ஆஃப் டிசைன் திங்கிங் கீழே நான் கொடுத்துருக்க வந்து UG இன்ஜினியரிங்கோட கொஸ்டின்ல இருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த அளவு கேட்பாங்கன்னு தெரியல, டேரக்ட் கொஸ்டின் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால கோர் ஸ்டேஜஸ் ஆஃப் டிசைன் திங்கிங் அந்த மாதிரியே படிச்சுக்கோங்க. கீழே கொடுத்துருக்க மாடல் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இதில் இன்னொன்று வந்து இந்த டிவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜிங் திங்கிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்தவரை திங்கிங் கான்செப்ட் வந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும். அதனால திங்கிங் பேஸ்ட் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. திங்கிங் ஸ்டாமிங் இந்த ரெண்டு பேஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அட்டன் பண்ணிடலாம். கண்டிப்பாக அந்த கோர் ஸ்டேஜஸ் மோஸ்ட்லி இருக்கும், நிறைய இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கு தான். ஸோ அடுத்து வந்து செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட் ஏல ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அடிஷனலாக படிங்க. இதே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் ஒன் வேர்ட்ஸ் வந்து இதுதான் வருமானங்கிறது நம்ம ஒரு டைம் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கிறத பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு புது பேட்டர்ன் அப்படிங்கிறனால MCQ மாடலில் பார்த்துக்கோங்க, சேம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் UI எலமெண்ட்ஸ், UI பேட்டர்ன்ஸ் ரெண்டையுமே தனித்தனியாக படிச்சுக்கோங்க. UI டிசைன் எலமெண்ட்ஸ் சொல்லி தனியாக ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அந்த பிராண்டிங் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். கீழே கொடுத்துருக்க மாடல் வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் பிராண்டிங்கை டேரக்ட் கொஸ்டினாகவும் படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு MCAங்கிறனால டேரக்ட் கொஸ்டின் போது அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ விசுவல் அண்ட் UI பிரின்சிபல் இதை வந்து சேர்த்தும் கேட்கலாம், தனியாகவும் கேட்கலாம். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு டேரக்ட் கொஸ்டின் தான் மோஸ்ட்லி இருக்கும். அதில் வந்து இந்த நான் எல்லோ கலர்ல ஷேர் பண்ணது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஸ்டைல் கைட் மட்டும் நீங்க படிச்சீங்களே போதும். UI ஸ்டைல் கைட்ஸ் அது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. UI ஸ்டைல் கைடு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதை ரிஸ்க் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கான்செப்ட் பேஸ்டு கேட்கலாம், இல்லை டேரக்ட் கொஸ்டின் இருக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இன்ட்ராக்ஷன் பிஹேவியர் அதை பற்றியும் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. இதை மட்டும் இந்த 2 கொஸ்டின் நீங்கள் கவர் பண்ணினாலே மோஸ்ட்லி இந்த யூனிட்ல அட்டன் பண்ணிடலாம். ஆனால் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. அடிஷனலாக நிறைய பார்த்துக்கோங்க. இல்லை இதே டாபிக்ஸை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கறாலும் சரி, சிம்பிளாக பார்க்கணும் சரி, அது உங்கள் விருப்பம். ஆனால் இந்த டாபிக் கவர் பண்ணாமல் போயிறாங்க. இன்ட்ராக்ஷன் பிஹேவியர் அண்ட் பிரின்சிபல், அதில் இன்ட்ராக்ஷன் பிஹேவியர் மட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து தேர்ட் யூனிட்ல ஒன் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒன்று. ஸோ 15 ஒன் வேர்ட்ஸ் நான் ஒரு யூனிட் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 3 மார்க்ஸ்ல கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது இந்த 3 மார்க்ஸ் வந்து கேட்குற உங்களுக்கு வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் UX வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை உங்கள்கிட்ட டேரெக்டாகவும் கேட்கலாம், இல்லை அதில் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிளும் கேட்பாங்க. நீங்கள் இந்த யூனிட் படிக்கிறப்ப, இந்த சப்ஜெக்ட் படிக்கிறப்ப நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் எக்ஸாம்பிள்லாம் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கணும். அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து யூசர் நீட்ஸ் அண்ட் கோல்ஸ் இன் US டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த பேப்பர் இன்ஜினியரிங்ல கேட்குறப்போ ஒரு சில கொஸ்டின் சப்டிவிஷன்ஸ் கொஸ்டினாக இருக்கு பிக் கொஸ்டின்ல. ஸோ உங்களுக்கு சப்டிவிஷன்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின் டேரக்ட் அங்கே கூட வரலாம் 12 மார்க் கொஸ்டின்ல. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இதில் தான் வரும். யூசர் நீட்ஸ் அண்ட் கோல்ஸ் இன் US டிசைனும், அது போக UX ரொம்ப முக்கியம். அந்த 2 படிச்சீங்கனாலே போதும். இது போக வந்து ரிசர்ச் இன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் இந்த டூல்ஸ் அண்ட் மெத்தடாலஜி, ஆக்சுவலாக வந்து டூல்ஸ் அண்ட் மெத்தட் யூசர் ஃபார் ரிசர்ச் ரொம்ப முக்கியம். இந்த தேர்ட் யூனிட் பொறுத்த ரிசர்ச் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். UXல ரிசர்ச் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதில் டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் யூசர் ஃபார் ரிசர்ச் பார்த்துக்கோங்க. UX டிசைன் ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் மெத்தடாலஜி இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த பிசினஸ் கோல்ஸ் வச்சு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த எல்லாம் வந்து அந்த கோல்ஸ் நீட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. அது போக இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கதா படிச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு மாடலுக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டேரக்ட் கொஸ்டின் இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு, அதுக்காக தான் சொல்றேன். ஸோ அடுத்து ஃபோர்த் யூனிட்ல ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோர்த் யூனிட் கொஞ்சம் லென்த்தான யூனிட், அதனால இதில் கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக படிக்கிறீங்கன்னா அதெல்லாம் வந்து கடைசியாக பாருங்க இந்த ஃபோர்த் யூனிட்டா, இல்லைன்னா உங்களுக்கு பலவெல்லாம் நிறைய பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த யூசபிலிட்டி டெஸ்ட்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். கண்டக்டிங் யூசபிலிட்டி டெஸ்ட், இல்லை யூசபிலிட்டி டெஸ்ட்னா என்ன கேட்பாங்க, அதை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து சம்டைம் பிக் கொஸ்டின்ல ஸ்பிளிட்டிங் கொஸ்டின்ல கூட கேட்டிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த யூசபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப முக்கியம். இந்த யூனிட்ல டெஸ்டிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கெச்சிங் ரெட் ரூட்ஸ் இது முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வயர் ஃப்ரேமிங் என்னன்னு கேட்கலாம். சம்டைம்ஸ் இந்த வயர் ஃப்ரேமிங் ப்ரோட்டோடைப்பிங்கும் சேர்த்து கேட்கலாம். மோஸ்ட்லி வயர் ஃப்ரேமிங் தனியாக படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் ரெண்டுமே கவர் ஆனங்கிறத சேர்த்து கொடுத்தேன். மோஸ்ட்லி வயர் ஃப்ரேமிங் மட்டுமே தனியாக படிங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ரோட்டோடைப் இட்ரேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மூணுமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்தவரை ஸ்கெச்சிங் கான்செப்ட் படிச்சீங்கன்னா போதும். ஸ்கெச்சிங் பிரின்சிபல் மோஸ்ட்லி கேட்டுருவாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இன்ட்ராக்ஷன் பேட்டர்ன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த யூனிட் வந்து 2-3 டாபிக்ஸ் மெர்ஜ் பண்ணி தான் கேட்க நிறைய பாசிபிள் இருக்கு. அதனால பார்க்குறப்போ இதில் அந்த ரெஸ்பான்சிவ் டிசைன், அதுபோக வந்து எஃபெக்டிவ் வயர் ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி சேர்த்தே தான் கேட்பாங்க.
ஸ்கெட்சிங் பிரின்சிபல் அதை சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால அந்த 4th யூனிட்டை கொஞ்சம் லென்த்தாக அப்படியே ப்ரீஃபாக பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பில்டிங் ப்ரோட்டோடைப், அதே மாதிரி இந்த பில்டிங் கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்கும். ப்ரோட்டோடைப் ஸ்கெட்சிங் இது ரெண்டுமே முக்கியம். இன்ட்ராக்ஷன் பேட்டர்ன்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 4th யூனிட் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. 15 யூனிட். ஸோ 15 யூனிட்ல உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஃபார்மேட்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் அடிஷனலாக படிச்சுக்கோங்க ஒன் வேர்ட்ஸு. ஸோ அடுத்து உங்களுக்கு 3 மார்க்ஸ். இதில் வந்து இந்த ஃப்ளோ டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியம். கிரியேட்டிங் பெர்சன்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கிரியேட்டிங் பெர்சன்ஸ் இது வந்து கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, ஒரு ஸ்டெப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ளோ டயக்ராமா டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இது பண்ண சொல்ற மாதிரி கேட்கலாம். அது ஐடென்டிஃபையும் ரைட்டிங்கும் பார்த்துக்கோங்க. அதில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. பார்ட் பி பொறுத்தவரை ஆர்கிடெக்சர் கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுபோக வந்து அப்ராப்ரியேட் ரிசர்ச் மெத்தட்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த ஆர்கிடெக்சர் பார்த்துக்கோங்க. இப்போ ஐடென்டிஃபையிங் அப்ராப்ரியேட் ரிசர்ச் மெத்தட்ஸ் இந்த ரெண்டு படிச்சீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்குரிய எம்சிஏக்குரிய கொஸ்டின் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கொஞ்சம் எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனால் மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.